ஆடி மாதம் வந்தாலே முன்னெல்லாம் ஒரே கோலாகலம் தான் போங்க. ஒவ்வொரு வீட்லேயும் கூழ் ஊற்றுவாங்க இல்லைங்களா? அந்தந்த அம்மனுக்கு வந்து கூழ் ஊற்றுவாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு அம்மன் இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து தெருவுக்கு தெரு ஒரு அம்மன் கோவில், அங்கே எல்லாம் கூழ் ஊற்றுறாங்க. இந்த காலகட்டத்தில், இந்த கலியுக காலகட்டத்தில் கூழ் ஊற்றுறதுக்கு வீட்டில் ஊற்றுற அளவுக்கு நமக்கு நேரமும் இல்லை, அன்னைக்கு வசதி இல்லை. ஆனால் இன்றைக்கி வசதி இருக்குது, நேரம் இல்லை. எப்படி காலம் மாறுது பாருங்கள். ஆனால் தயவு செஞ்சு என் அன்பு நேயர்களே, உங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த ஆடி மாதத்தில் எப்படியாவது உங்கள் வீட்டில், உங்கள் ஊரில், உங்கள் தெருவில் எல்லோரும் கூடி பேசி அவங்கவுங்க வீட்டில் கூழ் ஊற்றுங்க. அது வாங்குறதுக்கு ஆள் இல்லை சார்னா கவலைப்படாது, நீங்கள் சாப்பிடுங்க. அந்த கூழை நீங்கள் சாப்பிடுங்க. ஏன்னா அது அம்மனது பிரசாதம். அதில் இருக்கிற அந்த வேப்பிலை மிகப்பெரிய அருமருந்து. இந்த ஆடி மாதம் போன பிறகு ஆவணி மாதத்தில் வரப்போகிற மழைக்காலத்துக்காக அட்வான்ஸாக நீங்கள் சாப்பிட்ற ஆன்டிசெப்டிக் மருந்து தான் வேப்பிலை. அடுத்த ஆவணி மாதத்தில் வந்து மழை வரப்போகுது. புது தண்ணி வந்து ரோடெல்லாம் இருக்கும். எங்கே இருக்கிற தண்ணி வீட்டுக்குள்ளே வரும், இன்ஃபெக்ஷன் வரும். நீங்கள் குடிக்கிற தண்ணியில் அந்த இன்ஃபெக்ஷன் சேரலாம். ஏன்னா அந்த ஏரியிலேயே கறந்து போயிடும் இல்லைங்களா? அந்த இன்ஃபெக்ஷன்லாம் உங்களுக்கு வரும். அந்த தண்ணியை குடிக்கும்போது உங்களுடைய வயிறு வந்து பிரச்சனையாக இருக்கும். ஆகவே தான் பெரியவங்க இந்த ஆடி மாதத்தில் அம்மனுக்கு கூழ் ஊற்றணும். அந்த கூழில் வந்து வேப்பிலையை சேர்த்துக்கணும். அந்த வேப்பிலையை தூவிட்டு சுவாமிக்கு படைச்சி அதை நைவேத்தியமாக்கி அந்த பிரசாதத்தை நீங்கள் சாப்பிடணும். அந்த வேப்பிலையோடு சேர்த்து சாப்பிடணும். அதே மாதிரி துள்ளு மாவுன்னு சொல்லுவாங்க, அதுவும் வேப்பிலையும் கொடுப்பாங்க. அந்த மாவும் வேப்பிலையும் தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் நீங்கள் படைச்சி அதை எல்லாருக்கும் கொடுத்து, அதை யாரும் வாங்கலைன்னு வச்சிங்களேன், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாவது துள்ளு மாவும் ஒரு வேப்பிலையும் கலந்து சாப்பிட்டு மத்தியானம் நீங்கள் வந்து இந்த கூழ் குடிங்க. நைட்டு வந்து எப்படி இருந்தாலும் சுவாமிக்கு வந்து நல்ல அருமையான சாப்பாடெல்லாம் செஞ்சு படையல் போட்டு நைவேத்தியம் பண்ணி தடபுடலை வடை பாயசத்தோட கொழுக்கட்டெல்லாம் செஞ்சு நிறைய ஜம்முன்னு சாப்பிடுவீங்க. அதனுடைய பலன் வேறு. ஆனால் இது உடல் ஆரோக்கியம் வர்றதுக்காக இறைவன் முன்னாடி இருந்து நம்ம சாப்பிட்ற அருமருந்து இது. சார் ஆன்டிசெப்டிக் மருந்து சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? அதனால் இந்த ஆடி மாதத்தை மறந்துடாமல் தயவு செஞ்சு சின்ன குழந்தைங்களிருந்து பெரியவங்க, அதுக்குன்னு கை குழந்தைங்களாம் கொடுத்துட்டு அப்புறம் பாலகிருஷ்ணா ரெட்டியார் தான் சொன்னார்னு சொல்லாதீங்க. எந்த வயசில் இருந்து சாப்பிட்ணும்? ஒரு 10 வயசில் இருந்து சாப்பிட்லாம். அப்படிப்பட்டவர்களெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கூழ் குடிங்க, சாப்பிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.